நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மகன் ஐசக் பிறந்தாமன் இருக்கிறாரு. இவர் பைபிள் ஸ்கூல்ல 3 வருடம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் ஸ்கூல்ல பட்டம் பெற்று அவர் ஒரு சபைக்கு போதகராக இருக்கிறாரு. இப்போ ஊழியம் செய்துட்டு வர்றாரு. நல்ல ஒரு ஆராதனை நடத்துகிறவர், நல்ல மியூசிஷியன், திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறது, நல்ல ஊழியம் செய்கிறார். இந்த இரவு வேளையில அவர் ஆண்டருடைய வார்த்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வார். நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் உங்களுடைய வீடியோவை மியூட் பண்ணிருங்க. மியூட் பண்ணிட்டு அவர் மட்டும் அன்மியூட் பண்ணி அவர் மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஒரு சுகமான செய்தியை நம்ம கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுவார். ஓகே, கைகளை தட்டி பாஸ்டர் வர வைப்போம். பாஸ்டர் ஐசக் பிறந்தப்ப நீங்க இந்த மத்தியில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஓகே, நான் பேசுறது விளங்குதா? ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜூம் மீட்டிங்கில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் பால் பொன்னிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வாலிபர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசும்படிக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக. இந்த காலகட்டம் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை தயவு நம்மை வழிநடத்தி கொண்டு இருப்பதுன்னு சொல்லி நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். உங்களையும் அப்படி தான் தேவனுடைய காரம் உங்களோடு இருந்து வழி நடத்துகிறது. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நம்ம நார்மலாக வெளியே போகும்போது பர்ஸு, ஃபோனு, சாவி இதை தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தாக்கா மாஸ்க்கு. இந்த மாஸ்க் இல்லாமல் சில நேரத்தில் சில இடங்களுக்கு போன உடனே நம்ம மறந்துடுறோம், திரும்பி எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொரோனா சீசன்னால் பயங்கரமான பாதிப்பு உண்டாகிருக்கிறது. ஆன போதிலும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சரி, ஸோ கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இடத்துல பேச வேண்டும்னு சொல்லி நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது என் சிந்தையில் வந்த ஒரு நபர் யோசிப்பு. யோசிப்பு குறித்து தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோசிப்போடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்கும் போது என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா, கர்த்தர் யோசிப்பை ஆசீர்வதித்த விதம். ஆண்டவர் யோசிப்பை எப்படி ஆசீர்வதித்தனா, ஒரு உயரமான ஆசீர்வாதத்தை யோசிப்பு மேலே வைத்து ஆண்டவர் நடத்தினார். யோசிப்போட வாழ்க்கை சரித்திரம், அவருடைய கதை குறித்து நம்மளுக்கு தெரியும். அவர் சிறு வயதிலிருந்து அவருடைய தகப்பன் அவரை ரொம்ப நேசித்தார். யாக்கோபு அவருக்கு பல வரண அங்கிலாம் வாங்கி கொடுத்து அவர் மீது ரொம்ப அன்பு செலுத்தினார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் யோசிப்பை வெறுத்தார்கள். வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். யோசிப்புடைய தகப்பன் யோசிப்பு இடத்துல சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய சகோதரர் ஷெக்கேமில் ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க, போய் பார்த்து விட்டு வான்னு சொல்லி. அப்போ பாருங்கள், அவர் போக வேண்டிய அந்த பிரயாணம் 50 மைல் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணால் 80 கிலோமீட்டர். அந்த 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். அவங்க அப்பா சொன்னதுக்காக அவருடைய பேச்சை தட்டாமல் அவர் புறப்பட்டு போனார். ஆனால் போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நாம் பார்த்தோன்னா, சகோதரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, யோசிப்பை வெறுத்தார்கள். யோசிப்பை தூக்கி குழியில் போட்டு பிறகு அங்கேருந்து எடுத்து மீடியனாய்ட்ஸ் இடத்துல விற்று, அதோட யோசிப்போட வாழ்க்கை ரொம்ப ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை அவர் இப்படியாக கடந்து போகிறார். நாம் பார்க்கும்போது 12 வருஷம் 17 வயசில் விற்கப்படுகிறார். 12 வருஷமாக அவர் சிறையில் போகிறார். அங்கே அவர் மேலே பயங்கரமான பழி சுமத்தப்படுகிறது, அடிமையான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒன்று நோட் பண்ணுங்களேன், 30வது வயசில் he became as a prime minister. ஐ 30வது வயசில் அவர் பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டராக அந்த இடத்துல அவர் எகிப்தில் காணப்படுகிறார். ஸோ அநேக இடத்துல வேதத்தில் நாம் வாசிக்கும் போது யோசிப்பு குறித்து ஒரே ஒரு காரியம் நீங்கள் நோட் பண்ணலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் போட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனால் ஆனான். இது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, அநேக இடத்துல இந்த வசனம் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் யோசேப்போடு இருக்கிறதுனால அநேக ஆசீர்வாதம் யோசேப்பை பின்தொடர்ந்து வந்தது. அதில் முக்கியமாக நாம் பார்த்தோன்னா, யோசிப்பு செய்கிற எல்லாமே கர்த்தர் வாய்க்க செய்தார். அடுத்து என்ன ஆசீர்வாதம் யோசிப்பு மீது இருந்தது, பார்வோ அறிந்து கொண்டார் யோசேப்போடு தேவன் இருக்கிறார் என்று.
யோசிப்போடு தேவன் இருக்கிறார் என்று பார்வ அறிந்தார். அடுத்து என்ன ஆசீர்வாதம்? தேவன் விசேஷித்த ஞானத்தை யோசிப்புக்கு கொடுத்தார். அடுத்து என்ன ஆசீர்வாதம்? யோசிப்புக்குன்னு சொல்லி ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஏற்ற துணைன்னு சொல்லி சொல்லும் போது வாலிபர்களுக்கு நான் என்ன ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒருவேளை படிக்கிற வாலிபர்களை தவிர்த்து திருமண வயதில் இருக்கிற வாலிபர்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் ஏற்ற துணை உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் சொல்லுகிறேன். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வருகிற துணை ஏற்றதா இல்லாமல் இருக்கும்போது அது பலவிதமான பிரச்சனைக்குள்ளார கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யோசிப்புக்கு ஏற்ற துணையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்து என்ன ஆசீர்வாதம்? யோசேப்பு என்ன பேசுகிறாரோ அவருடைய வார்த்தையில் வல்லமை இருந்துச்சு. ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி யோசேப்பு மேலே ஆண்டவர் வைத்தார் அப்படின்னா, ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததுனால. இப்போ நம்மளுக்கு இன்னொரு கேள்வி கேட்டாக்கா, ஆண்டவர் ஏன் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு, யோசேப்பிடத்தில் சிலதில் நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது. அதுலேருந்து நான் ஒரு 3 காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஸோ இந்த 3 காரியத்தை நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணி வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் யோசேப்பு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அதே போல் மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒன்றாவதாக என்னன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யோசேப்புக்குன்னு சொல்லி ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனம் என்ன? யோசேப்பு போய் தன் தகப்பன் இடத்துலையும் சகோதரர்களிடத்துலையும் சொன்னார், அரிக்கட்டு அவருக்கு முன்பதாக வணங்குகிறதுன்னு சொல்லி. இன்னொரு கனவு என்ன? சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரமும் அவருக்கு முன்பதாக வணங்குறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கனவை அவர் இருதயத்தில் பதிய வைத்தார். ஆண்டவர் கொடுத்த ஒரு சொப்பனம் பாருங்க. எந்த சூழ்நிலையிலையும் முதலாவது பாயிண்ட் என்னன்னா, யோசிப்போட இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை அவர் இருதயத்தில் ஆழமாக பதிய வைத்தார். அது சொப்பனம் என்று சொல்லலாம், ஒரு தரிசனம் என்று சொல்லலாம், கனவு என்று சொல்லலாம், தேவனுடைய சித்தம் அல்லது திட்டம் என்று சொல்லலாம். பாருங்க, அதை அவர் எப்படி நம்பினார்னா 20% இல்லை, 40% இல்லை, 60% இல்லை, 100% he believed that God will fulfill his dream for him. 100% அதை பிலீவ் பண்ணார். இன்றைக்கி நானும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேறு சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கலாம், கர்த்தருடைய வாக்குகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் பேசுவது போல சில அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். உங்கள் பாஸ்டர் ப்ரீச் பண்ணும்போது அது மூலிமா ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் அசட்டையாக ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. காரணம், யோசிப்பு அதை அசட்டப்படுத்தவில்லை. அவரோட வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், எல்லா விதமான தடைகள், இடையூறு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆன போதிலும் யோசிப்பு எப்படி இருந்தார்னா, அது எல்லாத்துக்குமே இவர் இடம் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தாருன்னா அவர் சோர்ந்து போயிருப்பார், கவலையாக போயிருப்பார், பின்வாங்கி போயிருப்பார். ஆனால் அவர் உறுதியாக நின்றார். எதில் நின்றார்? கர்த்தர் கொடுத்துருக்கிற சொப்பனம், கனவு, அந்த தரிசனத்தில். அவருக்கு வந்த பிரச்சனை என்ன? அடிமையாக போனார், சிறைச்சாலையில் போட்டாங்க, அப்புறம் அவர் மேலே தவறான பழிகள் சுமத்தப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கி நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த கொரோனா சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் செய்கிற வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கோம், உங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஃபைனான்ஸ் ரீதியில் உங்களுக்கு பல பிரச்சனை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அப்புறம் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு சில போராட்டங்கள், சோதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் நான் என்ன உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்னா, ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் யோர் ட்ரீம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம், திட்டம், அந்த கனவில் நீங்கள் நிலைத்திருக்க வேணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியாக நீங்கள் அதில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் அதை பார்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றாவது பாயிண்ட் என்னென்னா, ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் வித் காட்ஸ் ட்ரீம் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற சொப்பனத்தை நீங்கள் ஒருபோதும் அதை அசட்டே என்னாதபடிக்கு அதை நடக்கும் என்று நம்பணும். அது நடக்கும் என்று சொல்லி நம்ம நம்பணும். என்ன பிரச்சனைகள், என்ன விதமான போராட்டங்கள் வந்தாலும். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த கொரோனா சீசனில் என் சபையில் ஒரு பாய் இருக்கிறார், 17 வயசு. 17 வயசுனா இந்த வருஷம் SPM பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறாங்க படிக்கிற பிள்ளைங்க. அப்போ பாருங்கள், பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்களுக்கு சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ், ஏன்னா படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும். ஆனால் என்ன நடந்துச்சு
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொரோனா வந்த பிறகு ஸ்கூலுக்கு சரியாக போக முடியல, வாத்தியாரை பார்க்க முடியல, ஜூம் மீட்டிங்கில் தான் எல்லா விதமான பாடமும் அவங்க படிக்கணும். நேரடியாக கிளாஸில் போய் படிக்கிறதுக்கும் அவங்க ஜூமில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு காலகட்டம் சூழ்நிலையில் என் சபையில் இருக்கிற அந்த 17 வயது வாலிபன் அவன் அந்த பிரச்சனையை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு அவன் நல்ல ஒரு காரியத்தை செய்தான். அவன் என்ன செய்தான்னா, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் வீட்டிலே இருக்கிறதுனால கீத்தார் வாசிக்கிறதுக்கு அவன் ஒரு முடிவு செய்தான். ஏன்னா அவனுக்கு கீத்தார் வாசிக்க தெரியாது. நம்ம சபையில் கீபோர்டு வாசிப்பாங்க, ட்ரம்மு, டெம்பரின், பொங்கோ, ஆனால் கீத்தாரை வாசிக்க ஆள் இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தை அவன் பயன்படுத்தி அவன் என்ன செய்தானா, கீத்தாரை கற்றுக்கிட்டான். ஸோ கீத்தாரை கற்றுக்கிட்டு என்னை சர்ப்ரைஸ் பண்ணும்படிக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நான் அவன் வீட்டுக்கு போனோன்னே என்னிடத்துல அவன் அடித்து காமித்தான். ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எஸ்பிஎம் படிக்கிற பிள்ளைங்க ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்ஸாக தானே இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த பிரச்சனை யோசித்து கொண்டு இல்லாதபடிக்கு கர்த்தருக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வரும்போது பாருங்கள், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி சபை தொடங்கி ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. அந்த பாய் கீத்தார் வாசிக்கிறாரு. வெளியே கூட ஏதாவது பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போது நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கேயும் கீத்தார் வாசிக்கிறாரு. கர்த்தர் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நல்லா படிப்புலேயும் ஃபோக்கஸ் பண்ணத்தக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்படி பாருங்கள், கர்த்தர் நன்மையான காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் செய்வார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பிசாசானவன் எப்பொழுதும் நம்மளை நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற திட்டங்கள், கனவுகளை எப்படியாவது நம்மளோட இருதயத்திலிருந்து அதை எடுக்க பார்ப்பான். நம்மளை சோர்வுபடுத்தி கவலை கொண்டு வந்து, ஒருவேளை உங்களை பார்த்து சில பேர் உன்னால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். நம்மளுடைய கனவுகளை பிசாசு திருட மறிக்க பல திட்டம் போட்டிருக்கலாம். அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அந்த கனவில் நீங்கள் உறுதியாக நிற்கணும். ஆமென். அப்படி நிற்கும் போது தேவனுடைய கிருபையை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெண்ணை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்கள் ஒரு வேளை படிச்சிருப்பீங்க. ஃபேனி கிராஸ்பி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க பிறந்தோன்னே குழந்தையாக இருக்கும் போது 6 மாதத்தில் மெடிக்கல் இக்னோரன்ஸ் நிமித்தமாக அவங்களுடைய கண் பார்வையை அவங்க இழந்தாங்க. 15 வயசில் பிளைண்ட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி அந்த காலேஜில் அவங்க சேர்ந்து படித்தாங்க. பிறகு 11 வருஷம் அதே காலேஜில் அவங்க டீச்சராக இருந்தாங்க. பைபிளை அவங்க தடவியே வாசித்து அவங்களோட இருதயத்தில் பதிய செய்தாங்க. அவங்க நிறையா போயம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த போயம்ஸை படித்த நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் காயங்கள் ஆற்றப்பட்டது. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அந்த போயம் படிக்கும்போது. பெரிய பெரிய ஆள்லாம் அவங்களுடைய போயமை வாசிக்கும் போது அவங்க ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க, சமாதானம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்க 9000 பாடல்களுக்கு மேலாக படித்திருக்காங்க. அந்த கிறிஸ்தவ பாடல் எல்லாம் அநேகரோட வாழ்க்கையை தொட்டு மாற்றிருக்கிறதா சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. பிறகு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 92 வயசு இருக்கும்போது அவங்க இடத்துல ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ காலம் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்கள் இடத்துல கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ அவங்க சொன்னாங்களா, எனக்கு ஒன்றும் வேணாம், நான் யாரையும் பார்க்க விரும்பலை, எனக்கு 2 கண்ணு வேணாம், ஒன்று வேணாம், நான் இந்த உலகத்தில் கண்ணு மூடும் போது அந்த பரலோகத்தில் கண்ணை திறந்து இயேசுவை பார்க்கணும். அதுதான் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை. பாருங்கள், நான் இங்கே என்ன சொல்ல விருப்பப்படுகிறேன்னா, கண் பார்வை இல்லாத அவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது, அது கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு செய்திருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி வாலிபர்கள் உங்களை பார்த்து நான் சொல்ல விருப்பப்படுகிறேன், நம்மளுக்கு கர்த்தர் பாருங்கள் எல்லா காரியத்தையும், கண்கள், நம்மளுக்கு காது நல்லா கேட்குது, நாம் நல்லா பேசுகிறது, சரீரத்தில் நல்லா சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோம், நம்ம இன்னும் எவ்வளோ காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் நமக்கென்று கொடுத்த கனவு, தரிசனங்கள், திட்டங்கள் அதெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கடந்து போகணும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. இப்ரு 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. பிலிப்பியர் 3:13-14 ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து
மறந்து முன்னானவைகளை படிக்கலாம். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இது பவுல் சொன்ன ஒரு வார்த்தை. பவுல் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அநேக ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனால் லக்கை நோக்கி தொடர்ந்து போய் அவருடைய கனவு, தேவன் அவருக்கு வைத்த தரிசனம், திட்டம் நிறைவேறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை பாருங்கள், இந்த கனவுன்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை உங்களுடைய அம்பிஷன், லட்சியம் எதுவாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு டாக்டராக ஆகிறதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு டீச்சரோ, ஒரு லாயரோ, ஒரு போலீஸோ, உங்களுடைய அம்பிஷன் எதுவாக இருக்கிறது, அதையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்னவா ஆகணும்னு விருப்பப்படுறீங்க, கர்த்தர் உங்களுடைய அம்பிஷனை நிறைவேற்றி அது மூலமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு சமயம் ஒரு போலீஸ்காரரை நான் சந்தித்தேன். அந்த போலீஸ்காரர் கிறிஸ்தவர். போலீஸாக இருந்து அவர் எப்படி ஊழியம் செஞ்சார்னா, அவர்கிட்டத்தில் சில கேஸ் வருமா, சில பையனுங்க சில ராங்கி பிடிச்ச பையனுங்க அவனுங்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு வரும். அப்போ அவனுங்களை போய் சந்திக்கும் போது இவர் சொல்லுவாரா, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன், மிதிக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனால் ஒருத்தர் இடத்துல கூட்டிகிட்டு போவேன், அங்கே நீங்கள் உட்காந்து அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்போ ஒரு சமயம் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் 2 பையனுக்கு இருக்கானுங்க, அவங்கள நீங்கள் சந்தித்து சில புத்திமதிக்கு சொல்லி இயேசுவின் அன்பை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த பையனுங்களை நான் சந்தித்து புத்திமதி சொல்லி இயேசுவின் அன்பையும் நான் அந்த பையனுங்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்போ பாருங்கள், ஒரு போலீஸாக இருந்து கர்த்தர் அவர் எடுத்து இந்த வகையில் பயன்படுத்துகிறார். அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்னவா வரீங்க ஃப்யூச்சரில், ஸ்டில் காட் கேன் யூஸ் யூ. உங்களோட அம்பிஷனில் நீங்கள் இருக்கலாம், உங்களோட கனவுல, தரிசனத்தில், திட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் பயன்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், நான் ஒரு பலவீனமானவன், நான் ஒரு வீக்கானவன், என்னால் என்ன செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறாரு வசனத்தில், ஒரு பைத்தியக்காரனை அவரை எப்படி மாற்ற முடியுமா, ஞானியா, பலவீனனை பலவானாய் அவர் மாற்ற முடியும் அப்படின்ற சொல்லி வசனம் நாம் பார்க்குறோம். ஆண்டவருடைய வல்லமை ஒரு எலக்ட்ரிக் பவர் போல். அப்படின்னாக்கா ஒரு சின்ன குடிசையில் ஒரு பல்பை போட்டுனாலும் அந்த பல்பு எரியும். அதே சமயத்தில் ஒரு பெரிய ஸ்டேடியமில் ஸ்பாட்டர் லைட் போட்டாலும் அந்த வெளிச்சம் என்ன செய்யும், அந்த ஸ்டேடியம் முழுவதுக்கும் போகும். அதுக்கு தேவையானது ஒன்று தான், அந்த எலக்ட்ரிக் பவர். அது போல தான் தேவனுடைய வல்லமை. நம்ம இடத்துல வரும்போது நம்மளை ஜொலிக்க செய்வார், நம்மளோட வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். ஆமென். என்னால் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என்னோட 1வது பாயிண்ட், நம்மளுடைய கனவு, கர்த்தர் கொடுத்துருக்கிறதா அந்த கனவு திட்டம், அதில் நம்ம நிலைச்சிருக்கணும், கற்பனை பண்ணி கொண்டே இருக்கணும். என்ன கர்த்தர் நம்மளுக்கு சொன்னார் அதை கற்பனை பண்ணணும், அது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்ம புறப்பட்டு ஃபேமிலியோடு சுற்றி பார்க்க ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். போகிறதுக்கு முன்னையே நம்ம என்ன செய்வோம், கூகுளில் தட்டி பார்ப்போம், அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த ஹோட்டல் எவ்வளோ வேலை, அங்கே போய் அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம யாருக்கும் நம்மளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம எல்லாத்தையும் தேடி ரெடியாக வச்சுருவோம். நம்மளோட போகிற ஜேர்னியில் நம்ம என்ன செய்வோம்னா, கற்பனை பண்ணிக்கிட்டே போவோம். அந்த கடலில் சாப்பிட்ற மாதிரி, அந்த கடலில் குளிக்கிற மாதிரி, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி, அந்த பார்க்குக்கு போகிற மாதிரி, இப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே போவோம். அப்போ அந்த போகிற பாதையில் நம்மளுக்கு வயிற்று வலி வந்தாலும் பெருசாக தெரியாது, ஒரு சின்ன சண்டை வந்தாலும் பெருசாக தெரியாது, தலைவலி வந்தாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்குன்னு கற்பனை பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் முடிஞ்சு வரும்போது பாருங்கள், எல்லா வலியும் வந்துடும். வயிற்று வலி வந்துடும், தலைவலி வந்துடும், கழுத்து வலி வந்துடும், சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க. ஏன்னா ஃபினிஷ். ஆனால் போகும்போது அதான் நான் சொல்கிறேன், உங்களுடைய தரிசனம், அந்த கனவில் நீங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1வதாக ஆகையினால யோசிப்போட ஆசீர்வாதத்துக்கு என்னன்னா, உங்களுடைய கனவு, அந்த கனவை விடாதபடிக்கு அதில் உறுதியாக இருக்கணும். 2வது, யோசிப்படத்தில் பார்த்த காரியம் என்னென்னா, he stand firm in spiritual quality.
ஆவிக்குரிய தரம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய தரத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும். யோசிப்பு அப்படி இருந்தனால யோசிப்புடைய ஆசீர்வாதம் பெருகுனுச்சுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஒருவேளை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கலாம், உண்மைத்துவமாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், விசுவாசமாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும். அது மாறிவிடக்கூடாது. ஐ மீன் யோசிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசிப்பு பல ஆண்டு காலமாக சகோதரரோடு தான் இருந்தார், அம்மாவா இல்லையா? ஆனால் சகோதரர் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? போராமல் உள்ளவங்க, எரிச்சல் உள்ளவங்க, பூலி பண்ணுறவங்க, கேவலமாக பேசுகிறவனுங்க, நக்கலாக பேசுகிறவங்க, விடைக்கிறவங்க, இப்படி தான். ஆனால் அந்த குணம் எதுவுமே யோசிப்புக்குள்ளார வரவே இல்லை. யோசிப்பு வித்தியாசமான ஒரு மனுஷனாக இருந்தான். பாருங்கள், நாமும் அதே போல தான். ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் வித்தியாசமான ஒரு குணத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தார் போல நடந்து கொண்டு அவங்க வாழ்ந்தாலும், நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரே நிலையாக நிலைத்திருக்கணும். நம்மளோட ஆவிக்குரிய தரம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதை எந்த காரணத்து கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அங்கே நிறைய ப்ரீசனர்ஸ் இருக்கிறாங்க. ப்ரீசனர்னு சொல்லும்பொழுது கைதிகள் எப்படி இருப்பாங்க? சிறைச்சாலையில் எப்போதும் பாட்டு படிச்சுக்கிட்டு தேவனை துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை. அவர்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பொல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. யோசிப்பு சிறைச்சாலையிலும் போட்டாங்க. அப்பையும் யோசிப்புடைய தரம் குறையலை. அவருடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை அவர் காத்து கொண்டார். எந்த நேரமும் எங்கே இருந்தாலும், அடிமையாக போனாலும் சரி, சிறையில் இருந்தாலும் சரி, அதை காத்து கொண்டார். அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. போத்திபாருடைய மனைவி யோசிப்பிடத்தில் தப்பாக நடந்து கொள்ளத்தக்க அவங்க வந்தாங்க. ஆனால் யோசிப்பு என்ன செய்தார்? யோசிப்பு ஒரு அழகான ஒரு வாலிபன். இட்ஸ் அ ஹேண்ட்ஸம் யங் மேன். ஆனால் அந்த சோதனையில் அவன் விட்டு தப்பி ஓடினான். அவர் நின்றார் உறுதியாக. இன்றைக்கி நான் அவங்கள பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவருக்கு கஷ்டமான காரியம் இல்லை. வெரி ஈஸி, வெரி ஈஸி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் என்னவா ஆகணும், எப்படிலாம் ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்குங்க, அதை தேவன் கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு கஷ்டமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, நீ நிற்கிறியா, வைராக்கத்தில் இருக்கிறியா, பரிசுத்தத்தில் இருக்கிறியா, உண்மையாக இருக்கிறியா, விசுவாசமாக இருக்கிறியா, ஜெபத்தில் தரித்து இருக்கிறியா அப்படின்றத கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம தனிமையாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? கூட்டத்தோட சர்ச்சுக்கு வரும்போது, மீட்டிங்கில் இருக்கும்போது, ஃபேமிலி ப்ரேயர்லாம் செய்யும்போது நல்லா தான் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் தனிமை, when we are alone, தனிமையில் இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது எப்படி இருக்குது? சில வேளை நம்ம தொலைவாக இருக்கிறோம், அப்பா அம்மாவுடைய கண்ணுக்கு மறைவா, பாஸ்டருடைய கண்ணுக்கு மறைவா, அண்ணன் தம்பியோட கண்ணுக்கு மறைவா, அப்படி தூரமாக இருக்கும்போது நம்ம அந்த தனிமையில் எப்படி வாழ்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நான் ஸ்கூல் படிக்கும்போது நார்மலாக தான் இருந்தேன். ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு எப்படி இருப்பானுங்க, ஒரு 17 வயசுலலாம் விளையாண்டுக்கிட்டு ஸ்கூலில் ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்படி தான் என் லைஃபும் இருந்துச்சு. ஆனால் நான் பைபிள் ஸ்கூல் போயிட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தித்தேன். அப்போ என்னோடு கூட பேசி ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அவங்க, நீ முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. ஏன்னா முந்தி உள்ள பழக்க வழக்கம் இல்லை, ஏன்னா வாழ்க்கை மாறிடுச்சு. அதே போல் தான் நம்ம ஸ்கூல் படித்து முடிச்சிருப்போம். ஸ்கூல் முடித்த நிறைய பேர் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாம் 17 வயசுக்கு மேலே உள்ளவங்க இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனாலும் திடீர்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திப்பீங்க. ஸ்கூல் லைஃபு வேறு, ஸ்கூலில் இருக்கும்போது அந்த லைஃப் வேறு. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கோபம் வரும், பொறுமையாக இருக்க மாட்டேன், ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். சண்டை இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஆனால் என்னுடைய கூட்டாளெலாம் இப்போ பார்க்கும்போது என்னிடத்துல பேசும்போது சொல்கிறாங்க ஒரு மாற்றம். அதுதான் அவங்க நினைப்பாங்க, முந்தி மாதிரியே என்னிடத்துல பேசலாம்னு சொல்லி வருவாங்க என்னிடத்துல பேசுகிறதுக்கு. முந்திலாம் கொஞ்சம் கெட்ட பேச்செல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ என்னிடத்துல பேசும்போது அதெல்லாம் ஒன்றுமே காணோம். நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம். அவங்க முந்தி மாதிரி பழகும்போது நம்மளும் முந்தி மாதிரி போய்விடக்கூடாது. ஸோ கர்த்தர் இதெல்லாம் ரொம்ப பார்க்குறாரு. அதை யோசிப்போட வாழ்க்கையிலையும் பார்த்தாரு. எந்த காரணத்துக்கு கொண்டோ யோசிப்பு அசைக்கப்படலை. ஆமென், அல்லேலூயா.
நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கணும், அது குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒன்று என்னன்னா ஜெபம். ப்ளீஸ் ப்ரே. அதுவும் இந்த டைமில், இந்த கடைசி காலத்தில் நம்ம ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக நம்ம ஜெபித்து ஆக வேண்டும். ஜெபித்தால் தான் நம்ம ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு பவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஜெபிக்காட்டினா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்து மூவ் பண்ணவே கஷ்டம். இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் சோதனைகள்லாம் எதிர்த்து நம்ம கடந்து போவதுக்கு அது கஷ்டம். தானியலோட வாழ்க்கையில் பாருங்கள், ஜெபித்தார், ஆவிக்குரிய தரத்தில் உறுதியாக நின்றார். சிங்கக்கவியில் போடுறேன்னு சொன்னாங்க, அப்பயும் நின்றார். ஷாட்ரா மேஷா அபிநேகோ நெருப்பில் போடுறேன்னு சொன்னாங்க, அப்பயும் நின்றாங்க. அவங்களுடைய தரம் குறையவில்லை. வி மஸ்ட் ப்ரே. ஜெபிக்கணும்னு சொல்லும் போது நீங்கள் நினச்சிக்காதுங்க, ஜெபம்னு சொன்னாலே 1 மணி நேரம் தான் ஜெபிக்கணும் அப்படின்னு யாரும் உங்களை ஃபாஸ்ட் பண்ணி நீங்கள் ஜெபிக்க வேணாம். நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறதா நினச்சி உங்களுடைய நேரத்தை நீங்கள் தேவனோடு செலவு பண்ணணும். அது ஒரு 15 நிமிஷமாக இருக்கலாம், ஒரு அரை மணி நேரமாக இருக்கலாம். இந்த மேட்டர் முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்கள் ஜெபிச்சிங்க, ஆண்டவரோடு பேசுனீங்க. பாருங்கள், 1 மணி நேரம் ஒரு மனுஷன் ஆள் பார்க்குறதுக்காக ஜெபித்தானா அது ஒன்றுமே இல்லை. ஆனால் 5 நிமிஷம் ஆண்டவர் இடத்துல இருதயத்துலேருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அதுதான் ஜெபம். அதை கேட்க தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு மரம் வெட்டுற ஒரு மனுஷன் இருந்தானா. அவனோட வேலை என்னன்னா மரம் வெட்டுறது. அவன் ரொம்ப ஒரு பலசாலியாக இருந்தானா. அப்போ ஒரு கம்பெனியில் என்ன செஞ்சாங்களா, அவனை கூப்பிட்டாங்களா. ஏன்னா ஒரு நாள் அவன் 100 மரம் வெட்டக்கூடிய பயங்கர பலசாலி. அதனால ஒரு பெரிய கம்பெனியில் கூப்பிட்டு அவங்க சொன்னாங்களா, உனக்கு நாங்கள் 10,000 வெள்ளி சம்பளம் தரோம், ஒரு நாளுக்கு நீ 100 மரம் வெட்டணும் அப்படின்னு. அப்போ அதை கேட்டு விட்டு அவன் அந்த கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணானா வேலைக்கு. அதே மாதிரி அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாளில் 100 மரமாக வெட்டிட்டு வந்தானா. 2வது வாரம் வந்துச்சா, அவன் வெட்ட 80 மரம் தான் வெட்ட முடிஞ்சான் அவனோட கடப்பால். அப்போ 3வது வாரம் வந்துச்சு, அவன் 60 மரம் தான் வெட்ட முடிஞ்சான். அப்போ அவனோட பாஸ் கூப்பிட்டு கேட்டாங்களா, நீ ஒரு நாளுக்கு 100 மரம் தானே வெட்டுவ, ஆனால் இப்போ ஏன் குறைஞ்சிக்கிட்டே போகுது, உன்னால் ஒரு நாள் 100 மரம் வெட்ட முடியல, 80 60 இப்படின்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருதுயா. இப்போ அவன் சொன்னானே, எனக்கே தெரில, நான் முன்ன மாதிரி தான் பலமாக இருக்கிறேன், வேகமாக கடப்பாவை எடுத்து மரத்தை வெட்டுறேன், ஆனால் எனக்கே தெரில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் திரும்பி போய் ஒரு நாளில் 100 மரம் வெட்டி நான் காமிக்கிறேன்ட்டு போனானா. போய் அவன் திரும்பி வெட்டுனா, அதே மாதிரி 40 மரம் தான் ஒரு நாள் வெட்ட முடிச்சான். கடைசியாக அவனே அந்த கடப்பா ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு பாஸ்கிட்ட சொன்னானா, பாஸ், என்னால் இதுக்கப்புறம் இந்த மரத்தை வெட்ட முடியல, எனக்கே தெரியலையா, என்னோடய பலம்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் நான் வெட்ட முடியாமல் இருக்குது, எனக்கு தெரியல என்ன ஆச்சு. அப்போ பாஸ் சொன்னாரா, அந்த கடப்பாவை எங்கே கூடு அப்படின்னு. அந்த கடப்பாவை எடுத்து அவன் கொடுத்தானா. பாஸ் அதை பார்த்துட்டு கேட்டாரா, இதை கடைசியாக எப்போ நீ தீட்டுன அப்படின்னு கேட்டாரா. என்ன கேட்டாரா, இதை கடைசியாக எப்போ நீ தீட்டுன. சொன்னான், ஐயோ பாஸ், இதை தீட்ட நான் மறந்துட்டேன் பாஸ் அப்படின்னு சொன்னாரா. அதுதான், நீ வெட்டுற வேகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த கடப்பாவை தீட்ட மறந்துட்ட. வேகமாக மரத்தை பாட்டுக்கு நீ வெட்டிக்கிட்டே போன, ஆனால் இந்த கடப்பாவை நீ தீட்டலை. அதுக்குன்னு நீ கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும், அதை உட்காந்து அதை தீட்டணும், அது சொன்னப்பாக ஆகணும், அப்போ தான் நீ மரத்தை வெட்ட முடியும். அதுதான் ப்ரேயர் லைஃப். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் ப்ரேயர் லைஃப். அப்படி உங்களோட வாழ்க்கை நீங்கள் கமிட் பண்ணும்போது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டமான காரியத்தெல்லாம் அவர் ஈஸியாக உங்களுக்கு மாற்றி உங்களை நடத்துவார். ஆமென். 3வது காரியம், 1வது என்ன சொன்னேன், அவருடைய கனவுல அவர் உறுதியாக இருந்தார். 2வது ஆவிக்குரிய தரத்தில் அவர் உறுதியாக இருந்தார் யோசேப்பு. அதே போல் தான் நீங்கள் ஆவிக்குரிய தரத்தில் உறுதியாக இருக்கும். 3வதான காரியம் என்ன அப்படின்னா, யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு வாலிபனாக இருந்தார்னா, எல்லாத்தோடும் சமாதானமாக வாழக்கூடிய ஒரு அனுபவம் அவருக்கு இருந்துச்சு. சண்டையை விரும்புகிற ஒரு மனுஷன் இல்லை, மனசில் கசப்பை வைத்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் இல்லை, வன்முறையை விரும்புகிற ஒரு மனுஷன் இல்லை. ஆனால் எல்லாத்தோடும் சமாதானமாக வாழ வேண்டும் என்று ஒரு விருப்பம் தான் அவருக்கு இருந்துச்சு. பாருங்கள், அவர் பிரைம் மினிஸ்டராக ஆன உடனே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. என்னன்னு,
தன் சகோதரர்கள்லாம் பழி வாங்கியிருக்கலாம். அவங்கள வந்து பார்த்த பொழுது, நீங்கள் என்ன எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே குழியில் போட்டிங்களே, என்னை இப்படி சித்திரவதை பண்ணீங்களே, அதனால் உங்களுக்கு நான் இப்போ தண்டனை கொடுக்குறேன், இப்போ நான் வந்து வேறு லெவலில் இருக்கிறேன், 17 வயசில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் இப்போ நான் பெரிய ஆள் எஜிப்துக்கு, இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் he choose to forgive them. மன்னிப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டார். ஆகினால் பாருங்க, யோசிப்பு சமாதானத்தை விரும்புகிறார். இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, மத்தேயு 5:5 ஆண்டவர் சொல்லுகிறாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். மத்தேயு 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:9 சமாதானப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். யோசிய படத்தில் வெளியே இருக்கிற ஒரு அழகு மாத்திரமில்ல, அவர் உள்ளிருந்து ஒரு அழகு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அழகுனா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? மேக்கப் பண்ணுறதும், நம்மளுடைய ஃபேஸை மேக்கப் பண்ணுறதும், அழகாக தலை சீவுறதும், வேலை உள்ள உடுப்பை போடுறதும், இதுதான் நம்மளுக்கு அழகுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம், ஆமாவா? ஆனால் யோசிப்புக்கு அழகு எங்கேதுன்னா அவருடைய உள்ளிருந்து. அதுதான் உண்மையான அழகு. சமாதானமாக இருக்க விரும்புகிறது, பிறரை மன்னிக்கிறது, அன்பு செலுத்துகிறது, பிறர் மீது இரக்கம் காட்டுவது, இதுதான். இப்படிப்பட்ட ஒரு குணத்தில் யோசிப்பு இருந்தார். அதனால் ஆண்டவர் யோசிப்பை ஆசீர்வதித்தார். நம்ம யோசிப்படத்தில் எந்த நெகட்டிவ் தாட்டும் நம்ம பார்க்க முடியாது. கோபமோ, அவர் வெறி பிடிச்சவராகவோ, அவர் வந்து மன்னிக்காத ஒருவராக பழி வாங்க நினைக்கிற ஒரு மனுஷனாகவும் நம்ம யோசிப்பை பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், யோசிப்பு மன்னிக்கிறவர், சமாதானத்தை விரும்புகிற தேவனுடைய பிள்ளையாக யோசிப்பு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் மன்னிக்கலைன்னா ஒரு காரியம் நான் சொல்ல விருப்பப்படுகிறேனே, ஒருவேளை யாரோடு கசப்பு வெறுப்பு மன்னிக்கலைன்னா வி கான் ஸ்டெப் ஃபார்வர்ட், நம்ம முன்பதாக போக முடியாது. அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இடையூறாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இடையூறாக காணப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சொந்த சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். யோசிப்பு இந்த அனுபவத்தெல்லாம் அவர் பிடிச்சி வச்சுக்கல. எனக்கு என் சகோதரர்கள் இப்படி செஞ்சாங்களா அப்படி செஞ்சாங்களேன்னு அதெல்லாம் அவர் பிடிச்சி வச்சுக்கல. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறந்துட்டார். ஏன்னா அவர் சமாதானமாக இருக்கணுன்றதுக்காக. இயேசுவும் அதே போல தான் செய்தார். அவருக்கு விரோதமாக எழும்பின எல்லாத்தையும் அவர் மன்னித்தார். இன்றைக்கி நம்மளை ஜஸ்ட் ஒரு எக்ஸாமைன் பண்ணி பார்ப்போமே. நம்ம எக்ஸாமைன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட பேரண்ட்ஸோடு நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களோட நம்ம வாழ்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய பேரண்ட்ஸோட கூட ஒரு பிரச்சனை, எத்தனையோ நாள் பேசாமல், இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம சமாதானமாக இருக்கணும். மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா மன்னிக்கணும். அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டம் போக முடியும். இந்த கசப்புலாம் இல்லாதபடிக்கு இருதயத்தை எம்டியாக்கி ஆண்டவர் கொடுத்தனா அவர் என்ன பண்ணுவார்? அந்த எம்டியாக இருக்கிற இருதயத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அப்படி வைப்பார். ஸோ மூன்றாவதான காரியம் என்ன நம்ம பார்த்தோம் யோசிப்பு இடத்துல? he preferred to live peacefully with everyone. எல்லாத்தோடும் சமாதானமாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை விரும்பினார். ஆமென். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள். யோசிப்புடைய வாழ்க்கையில் நம்ம சொன்ன ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசிப்புக்கு கொடுத்தார்? he prosper in everything he do. அடுத்து யோசிப்போடு ஆண்டவர் இருக்கிறத பார்வோ பார்த்தாரு. நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத உலகம் பார்க்கும். உங்களுடைய சொந்தக்காரர்கள் பார்ப்பார்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்குன்னு சொல்லி விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுப்பார். யோசிப்புக்கு அதான் கொடுத்தார். இன்றைக்கி ஞானம் வேண்டும் என்று சொல்லி உலகமே ஓடுது, ஞானம் வேண்டும் ஞானம் வேண்டும்னு சொல்லி. ஆனால் அந்த ஞானத்தை தேவன் தான் நம்மளுக்கு கொடுக்குறார். யோசிப்புக்கு கொடுத்தது போல் ஏற்ற துணை
அது முக்கியமான ஆசீர்வாதம் யோசிப்புக்கு தேவன் கொடுத்தது. நம்மளுக்கும் இன்னும் பாருங்கள், வாலிபர்கள் இவ்வளோ பேர் இன்னும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ தேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோசிப்பு பழைய ஏற்பாடில் மற்றவங்க போல இல்லை. யோசிப்புக்கு ஒரே மனைவி. அந்த மனைவியோடு அவர் அன்பு கூர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை இருந்தது. ஏற்ற துணை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யோசிப்பு என்ன பேசுகிறாரோ அங்கே வல்லமை இருந்துச்சு. கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்தார். அதே போல் தான் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த 3 காரியம். யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா நான் என்ன சொன்னேன் என்று? இந்த 3 காரியம் விளங்குதா? 3 காரியம் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் யோசிப்பு இடத்துல பார்த்தாரு. ஒன்றாவது, ஓகே, யாராவது ட்ரை பண்றீங்களா? தாஷா ட்ரை பண்ண போறோம்ல? யார் ட்ரை பண்றீங்க? 3 காரியம் பாஸ்டர் பேசுற 3 காரியம். பாஸ்டர் நான் ட்ரை பண்றேன். ஓகே, வெரி குட். யோகேஷ் நல்லா இருக்கியா? ஓகே, நல்லா இருக்கு பாஸ்டர். ஓகே, ஆண்டவர் கொடுத்த ட்ரீம்ல நம்ம கிவ் அப் பண்ண கூடாது. சரியா, நம்மளோட ட்ரீம்ல கிவ் அப் பண்ணாம அது சரியா போகணும். அடுத்தது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கரெக்டா இருக்கணும். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். மூணாவது வந்து ப்ரிஃபர், எப்படி ஜோசப் வந்து எல்லாரும் கூடயும் பீஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது போல நம்மளோட இருக்கணும். ஓகே ஓகே, சரிங்களா? கரெக்டா பாஸ்டர்? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க பாஸ்டர். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, முடிச்சிங்களா? ஓகே, பாஸ்டருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. தேங்க் யூ பாஸ்டர். கைதேல் கொடுப்போம். தேங்க் யூ. God bless you. God bless you. தேங்க் யூ பாஸ்டர். God bless you. பாத்தீங்கன்னா மேலே அந்த படம் இருக்கு, அது தட்டிங்கன்னா கை தட்டுறது வந்துரும். தட்டுங்க. வெரி குட். ஓகே, praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்ல ஒரு ஷேரிங், நல்ல கதைகள்லாம் சொல்லி நல்ல அருமையாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார் ஐசேக் அவர்கள். கர்த்தர் அவரை இந்த நாட்கள்ல வாலிபர்கள் மத்தியில பயன்படுத்தி வருகிறார். அவரு சொன்ன ஒரு சாட்சி, ஒரு பையன் வந்து லாக்டவுன் டைம்ல அந்த நாளை வீணாக்காம அவர் வந்து கிட்டார் கத்துக்கிட்டாருன்னு. அது உண்மை. நான் இடையில நான் ஈப்போ போயிருந்தப்ப ஒரு மீட்டிங்ல அந்த தம்பி தான் வந்து கிட்டார் வசிச்சாரு. நினைக்கிறேன் போன மாசம் நான் ஈப்போ போயிருந்தேன். அப்ப அந்த தம்பி தான் கிட்டார் வசிச்சாரு. அப்ப அவரோட சாட்சி அவர் சொன்னாரு. அவர் வந்து இந்த லாக்டவுன் டைம்ல கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி, கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த கிட்டார் அவர் வீட்டுல பழகி அவரு நல்லா பழகிட்டாரு. வீட்டுல அந்த கூட்டங்கள்லாம் வந்து அவரு ஆண்டவர் ஊழியம் செய்யறாரு, வாசிக்கிறாரு. அதனால நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்றது நம்முடைய கையில தான் இருக்கு. நம்ம வந்து நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டா, சில பேர் நாட்கள் கடந்து போறதே உணராமல் இருப்பாங்க. சிலருக்கு நீங்க அவங்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நாளுன்னு கூட தெரியாது, என்ன நாளுன்னு தெரியாது, தேதி என்னன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. என்ன கிழமைன்னு தெரியாது, நீ வியாழக்கிழமையா முதல் கிழமையா கேட்பாங்க. நாட்கள் போறதே சில பேருக்கு தெரியாது. ரொம்ப பிஸியா உள்ளவங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். ரொம்ப ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். நாள் என்ன நாள் இருக்கும்னு தெரியாம போயிடும். ஸோ நம்ம காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இயேசு சொன்னார் அதே வார்த்தை தான், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், நாட்கள், இவைகளை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இதுல ரொம்ப ஒரு ப்ரெஷஸ் ஆனது, ரொம்ப கனமானது, ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான இது நம்ம வாழ்க்கையில நம்ம வாலிப காலம் தான். இந்த வாலிப காலம் தான் ரொம்ப ப்ரெஷஸ் ஆனது. 19, 17, 18, 19 வயசு வரும்போது எப்படா 20 வயசுக்கு வரும், அந்த டீன் எப்ப முடியும் நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கும். ரொம்ப அப்படியே 20 வயசு வந்தோடனே 20 வயசு ஆயிடுச்சு அப்படி இருக்கும். அப்புறம் 20, 21, 22 அப்படி போகும்போது இந்த 23 வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஆனா 23ல இருந்து முடிஞ்சோன்னு இந்த 24ல இருந்து இந்த 30 வரைக்கும்
ரொம்ப ஃபாஸ்டா போயிடும் வாழ்க்கையில, ரொம்ப சீக்கிரமா போயிடும். உங்களுக்கே தெரியாது, 24, 25, 26, 27, பார்த்தா டக்கு பார்த்தா 30ல இருப்பீங்க. ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். சிலர் படிப்பை முடிக்கிறதே அந்த காலங்கள்ல தான் சில பேர் முடிப்பாங்க, சில பேர் அந்த காலங்கள்ல தான் வேலைக்கு போவாங்க, சில பேர் அந்த காலங்கள்ல தான் ஸ்டக் பண்ணிக்கிறதும் அந்த காலம் தான். இந்த 23ல இருந்து இந்த 28, 29ல தான் நிறைய பேர் ஸ்டக் பண்ணிக்குவாங்க லைஃப்ல. என்ன நடந்ததுன்னு தெரியாம மாறிடும் அந்த காலம். அதனால உங்களுக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்க காலங்கள்ல, உங்க நாட்கள்ல ஒரு பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லப்படும், ஒரு கதையை போல எங்கள் நாட்களை நாங்கள் முடித்தோம். சங்கீத புஸ்தகத்துல மோசஸ் எழுதின சங்கீதத்துல அங்க கூட போட்டிருக்கோம், ஒரு கதையை போல நாங்கள் எங்கள் நாட்களை முடித்துட்டோம் அப்படின்னு. ஸோ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கதை மாதிரி முடிஞ்சிடக்கூடாது. இங்க போனோம், அங்க போனோம், அங்க இருந்தோம், இங்க வந்தோம், அங்க சாப்பிட்டோம், இங்க போனோம், அவனை சந்திச்சோம், இப்படி இல்லை நம்ம கதை. நம்ம அந்த மாதிரி இல்லை, கதையை போல அப்படியே போயிடக்கூடாது. ஒரு பிரயோஜனமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாய் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். உங்களுடைய ட்ரீம்காக நீங்க ஃபைட் பண்ணுங்க. நிறைய பேர் என் கனவுக்காக நான் போராட போறேன், என் கனவை நோக்கி சொல்லி ஆண்டவரை விட்டுட்டு கனவை தேடிட்டு இருப்பாங்க. கத்தரை பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னா உங்க கனவை சீக்கிரமா நீங்கள் அடைய முடியும். கனவுகள் சீக்கிரமாய் நிறைவேறும். கனவுகள் நிறைவேற ஆண்டவர் பலன் கொடுப்பார், அற்புதம் செய்வார். அதனால உங்க ட்ரீம், உங்க எல்லாருக்கும் கனவுகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கனவுகள்ல ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த கனவா இருக்கணும், ஆண்டவர் பிரியமான கனவா இருக்கணும், ஆண்டவர் ஒர்டெயின் பண்ண, நியமித்த, அங்கீகரிச்ச ஒரு கனவாய் அது இருந்தால் ரொம்ப அற்புதமாய் அவரே நடத்துவார். அவர் தொடங்கினதை அவர் முடிப்பார்னு வேதம் சொல்றது. அவர் தொடங்கினார்னா அவர் முடித்து வைப்பார் உங்க வாழ்க்கையை. ஹல்லேலூயா. ஆமென். கேள்வின், உனக்கு என்ன கனவுப்பா உன் வாழ்க்கையில? என்ன கனவு? சேம் டைம் படிப்பையும் விட்டுறக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் விட்டுறக்கூடாது, ஊழியத்தையும் விட்டுறக்கூடாது. மூணுத்தையும் ஒன்னா ரன் பண்ணணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, கேள்வி நல்ல ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, நிமால், என்ன கனவு உங்க வாழ்க்கையில? கனவுல வந்து ஃபர்ஸ்ட் அதே டைம்ல காட் கூட ஒத்துமையா இருக்கணும். காடோட ஸ்பிரிச்சுவல் வாய்ஸ், அவங்களோட வாய்ஸை கேட்கணும். நான் அவரோட ஆண்டோட வார்த்தையை கேட்டு கீழ்படிஞ்சு அவர் கூட வாழ்க்கையை நடத்தணும். ஸோ என்னோட கனவு வந்து அதே டைம்ல எந்த ஊழியத்தையும் விட்டுறக்கூடாது, அப்படியே என்ன ஜஸ்ட் கேரிஃபுல் பண்ணிட்டே போகணும். ஸோ அவர் என்ன கட்டுறாரோ அந்த லைன்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்களுடைய ஆண்டவர் கொடுத்ததான கனவு, ட்ரீம், அம்பிஷன், விஷன், தரிசனம், இதெல்லாம் வந்து நல்ல இறுகமாய் பிடித்து கொண்டு ஒரு அக்ரெசிவா அதை நோக்கி ஓடுங்க எல்லாரும். புரியுதுங்களா? அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த, அக்ரெசிவா அதை நோக்கி ஓடுங்க. ஏன்னா ரொம்ப இதா போங்க. நம்ம ஆவியில மற்ற காரியத்துல நம்ம வந்து ரொம்ப ஒரு பலமா இருக்கணும். நம்ம வந்து என்னைக்கு எல்லாம் கனவுகள் இருக்கும் போது, இப்ப ராயன் படுத்திருக்கிறாரு, ராயனை பார்க்கும் போல நான் சொல்லுவேன், திருச்சி வந்துடணும் ராயன் அப்படின்னு. ராயன் சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து நான் ட்ராம் அடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து